தமிழகத்தில் சுமார் 3500 கோடியில் 1,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையை சட்டப்பேரவையில் வாசித்த தங்கம் தென்னரசு, தமிழின் பழமையான ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருக்குறளை உலகம் எங்கும் பரப்புவது நமது கடமை என கூறிய அவர், ஐநா அவையில் உள்ள 193 மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்தப்படும் எனவும் அறிவித்தார். கூடவே தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க முதல்கட்டமாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழகத்தில் சுமார் 3500 கோடியில் 1,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என தெரிவித்தார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகின்றன. அதைத் தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும்.